அகரத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் சிவராத்திரி உருவான கதையும் அதனால் பெறப்படும் நன்மையையும் விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் தான் நாம் பார்க்க இருக்கிறோம். சிவராத்திரி என்பது பண்டிகை கால விழா அல்ல, மனதை கட்டுப்படுத்தும் அனுஷ்டிக்க வேண்டிய விரதம் ஆகும். மகா சிவராத்திரியை ஆண்டுதோறும் மாசி மாதம் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி திதியின் இரவில் கொண்டாடப்படுகிறது. சிவராத்திரி அன்று தூங்காமல் சிவனை துதித்தபடி இருப்பதற்கு அறிவியல் காரணம் உள்ளன. மேலை நாடுகளில் உள்ளவர்கள் 13 என்ற எண்ணை கண்டால் பயப்படுவார்கள். நம் முன்னோர்களுக்கும் அந்த விதமான நம்பிக்கை இருந்துள்ளது. பௌர்ணமியிலிருந்து 13வது திதியான பிரதோஷ வேளையில் பூமிக்கு வானத்திலிருந்து விஷத்தன்மையும் தீய சக்திகளும் வருவதாக நம்பிக்கை இருந்தது. அந்த வேளையில் பூஜை செய்து உலகை காக்க வேண்டுவதே பிரதோஷ பூஜை என்றும், அந்த நேரத்தில் முறைப்படி, அதாவது ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோவிலில் இருந்தால் அந்த விஷத்தன்மையும் தீய சக்தியின் பாதிப்பும் நமக்கு ஏற்படாது என்ற கருத்து நிலவியது. இதனாலேயே மேலை நாட்டில் 13 எண்ணை கண்டு பயந்தார்கள். பக்தர்கள் சிவராத்திரி அன்று சிவனாய் நினைத்து துதி பாடினாலே போதும். சிவராத்திரி உருவான கதை என்னவென்றால், ஒரு காலத்தில் உலகம் பிரளயம் ஏற்பட்ட போது பூமியிலிருந்த உயிரினங்கள் சிவனிடத்தில் ஒடுங்கின. இதனால் அண்ட பிரம்மாண்ட உலகம் அனைத்தும் செயலற்று இருந்தன. 14 லோகமும் ஸ்தம்பித்து போனது. தேவர்கள் செய்வதறியாது தவித்தனர். கருணையே உருவான அம்பிகை இதனை பார்த்து அண்ட பிரம்மாண்ட உலகம் மீண்டும் இயங்குவதற்கும் உயிரினங்கள் மீண்டும் செயல்பாட்டில் ஈடுபடவும் கடுமையாக இடைவிடாது தவம் செய்தார். அப்போது இறைவன் சிவபெருமான் உயிர்களை படைத்தருளினார். இதன் மூலம் உலகம் மீண்டும் செயல்பட தொடங்கியது. தான் விரதமிருந்த நாளை சிவராத்திரி விரதமாக உயிர்கள் அனுஷ்டிக்க வேண்டும் என அம்பிகை சிவனிடத்தில் வேண்டினர். மேலும் மகா சிவராத்திரி விரத வழிபாட்டு முறையை கடைபிடிப்பவர்கள் எல்லா நலன்களும் பெற்று முக்தி அடைய வேண்டும் எனவும் அம்பிகை வேண்டிக் கொண்டார். அதைத் தொடர்ந்து நந்தி பகவானும் சனாகதி முனிவரும் சிவராத்திரி விரதம் இருந்தனர். அவர்களின் விருப்பம் நிறைவேறியது. இதன் காரணமாக அன்று முதல் பல காலமாக இந்த மகா சிவராத்திரி திருநாள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இந்த சிவராத்திரி உருவானது பற்றி இன்னொரு புராண கதையும் சொல்லப்படுகிறது. ஒருமுறை சிவன் திருவடி காண முடியாதவராய் லிங்கோத்பவர் வடிவம் கொண்டு ஆதியும் அந்தமும் இல்லாதவராய் தன்னை உணர்த்தினார். அப்படி உணர்த்திய தினமே இந்த சிவராத்திரி தினமாகும். அதனாலேயே சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. ஒருமுறை வேடன் ஒருவன் வேட்டையாட காட்டுக்கு சென்றான். வெகுநேரம் அலைந்து திரிந்தும் ஒரு விலங்கு கூட அவனிடம் சிக்கவில்லை. பொழுதும் நன்றாக இருட்டிவிட்டது. அப்போது அங்கே புலி ஒன்று வந்துவிட அதற்கு பயந்து அங்கிருந்த வில்வ மரத்தில் ஏறிக்கொண்டான் அந்த வேடன். அந்த புலி அந்த மரத்தையே சுற்றி சுற்றி வந்தது. மரத்தில் கண் அயர்ந்தால் கீழே விழுந்து புலிக்கு இரையாகிவிடக்கூடும் என்பதால் தூக்கம் வராமல் இருக்க அந்த மரத்தின் இலைகளை கீழே பறித்து போட்டு கொண்டே இருந்தான். அந்த இலைகள் எல்லாம் மரத்தின் அடியில் இருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்து கொண்டிருந்தன. மேலும் அன்றைய தினம் மகா சிவராத்திரி என்பதால் இரவு முழுவதும் சிவபெருமானை கண் விழித்து பூஜித்த பலனையும் தன்னை அறியாமலேயே பெற்றான் அந்த வேடன். அதன் காரணமாக அந்த வேடனுக்கு முக்தி அளித்து மோட்சத்தை அருளினார் சிவபெருமான். இவ்வாறு சிவராத்திரி அன்று தெரியாமல் கண்விழித்து பூஜை செய்தாலும் அதன் பலனை நாம் பெறலாம். இந்த விரதத்தை விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ, ஆனாலும் அனைவரும் அனுஷ்டிக்க வேண்டும். அப்படி விருப்பம் இல்லாமல் நாம் விரதம் இருந்தாலும் நமக்கு அதன் பலன் மங்களத்தையே கொடுக்கும். சிவராத்திரி அன்று எவ்வாறு பூஜை செய்ய வேண்டும் என்றால், இந்த பூஜைக்கு 3 முக்கியம். 1, இரவு முழுவதும், அதாவது சூரியன் மறைந்ததிலிருந்து மறுநாள் காலை சூரியன் உதயம் வரைக்கும் தூங்காமல் விழித்திருக்க வேண்டும். தூக்கத்தை கூட மறந்து சிவனை நாம் நினைக்க வேண்டும். பக்தியோட சிவனை நினைத்தால் நாம் பசியை கூட மறந்து விடுவோம். அவ்வாறே விரதம் இருக்க வேண்டும். அடுத்ததாக முடிந்த வரைக்கும் சிவனை நினைத்து துதிக்க வேண்டும். 3ஆவதாக சிவனை நினைத்து சிவனின் புகைப்படங்களை வைத்து பூஜை செய்ய வேண்டும். கோயிலுக்கு சென்று சிவனை தரிசனம் செய்யலாம். வில்வ இலையை வைத்து சிவனை அர்ச்சனை செய்யலாம். இந்த 3 காரியங்களை மகா சிவராத்திரி அன்று கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அறிவியல் ரீதியாக பார்த்தால் இந்த தினமானது பூமி, சூரியன், நிலா 3ம் ஒரே நேர்கோட்டில் வரும் நாளாகும். அப்படி வரும்போது நம் உடலுக்கு தேவையான ஈச்சா சக்தி அதிகமாக கிடைக்கும்.
எனவே நாம் தூங்காமல் தியானம் செய்தால் அந்த சக்தியை நாம் முழுமையாக பெறலாம். பொதுவாக மகா சிவராத்திரி அன்றைக்கு பக்தர்களுக்கு அன்னதானம் செய்யக்கூடாது. ஏனென்றால் மனிதர்களுக்கு 2 விஷயம் முக்கியம். ஒன்று உணவு, இன்னொன்று நல்ல தூக்கம். இந்த 2ஐயும் விலக்கி சிவனுக்காக நாம் விரதம் இருப்பதுதான் இந்த நாளின் நோக்கம். எனவே இந்நாளில் உணவை அன்னதானமாக கொடுத்து இந்த மகா சிவராத்திரி விரதத்தை நாம் பாழ்படுத்திவிடக்கூடாது. சிவராத்திரி என்பது விழா அல்ல, அது மனதை கட்டுப்படுத்தும் ஒரு விதமான விரதம். இதனால் இதை கொண்டாடுகிறோம் என்று சொல்வதை விட அனுஷ்டிக்கிறோம் என்று சொல்வது சரியானதாக இருக்கும். சிவராத்திரி அன்றிரவு 4 கால பூஜை எப்படி செய்ய வேண்டும் என்பதனை பற்றி பார்ப்போம். முதல் கால பூஜை, அதாவது மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை. இந்த முதல் கால பூஜை என்பது ஜோதி ரூபமாக நின்ற சிவபெருமானின் திருமுடியை தேடி அன்னப்பறவையாக பிரம்மன் சென்ற பெயாது சிவபெருமானுக்கு செய்யப்பட்ட பூஜை இதுவாகும். இதனை முதல் ஜாமம் என்று கூறுவார்கள். இந்த காலகட்டத்தில் இறைவனுக்கு பஞ்சகவ்யம் கியாண்டு அபிஷேகம் செய்வார்கள். இறைவனுக்கு சந்தனம் பூசுவார்கள், மஞ்சள் நிற பொன்னாடை அணிவிப்பார்கள், வில்வத்தால் அலங்காரம் செய்வார்கள், தாமரை பூவால் அர்ச்சனை செய்ய வேண்டும், நெய்யால் தீபம் ஏற்றி சிவனே வழிபட வேண்டும். இந்த முதல் கால பூஜையில் சிவனை வழிபட்டால் பிறவி பிணி நீங்கும் என்பது ஐதீகம். அடுத்து 2ஆம் கால பூஜை. இது இரவு 9 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை. சிவபெருமான் ஜோதி வடிவமாக நின்ற பொழுது சிவனின் திருவடியை தேடி சென்ற மகாவிஷ்ணுவால் செய்யப்பட்ட பூஜை இதுவாகும். இறைவனுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யப்படும். பச்சை கற்பூரம், பன்னீர் சேர்த்து அரைத்து சாற்றப்படும். வெண்பட்டு ஆடை அணிவித்து அலங்காரம் செய்யப்படும். வில்வம், தாமரை பூவால் அலங்காரம் செய்யப்படும். துளசி கொண்டு அர்ச்சனை செய்யப்படும். நைவேத்தியமாக பாயாசம் படைக்கப்படும். நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி சிவனை வழிபட வேண்டும். இந்த கால வேளையில் சிவனை வழிபட்டால் செல்வம் செழிக்கும், பெருமாளின் அருளும் கிடைக்கும். அடுத்து 3ஆம் கால பூஜை, அதாவது நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை. பார்வதி தேவியால் சிவபெருமானுக்கு செய்யப்படும் பூஜைதான் இது. இந்த காலத்தில் இறைவனுக்கு தேன் அபிஷேகம் செய்வார்கள், பச்சை கற்பூரம் சாத்துவார்கள், வில்வ இலை கொண்டு அலங்காரம் செய்வார்கள். சிவப்பு வஸ்திரம் இறைவனுக்கு சாற்றப்படும். வில்வ இலையை கொண்டு அர்ச்சனை செய்வார்கள். எள், அன்னம் நைவேத்தியமாக படைத்து நெய் தீபத்துடன் பூஜை நடைபெறும். இந்த பூஜையை லிங்கோத்பவ காலம் என்று சொல்வார்கள். இந்த நேரத்தில்தான் சிவபெருமானின் அடிமுடியை காண்பதற்காக பிரம்மனும் விஷ்ணுவும் சென்றார்கள். இந்த நேரத்தில் சிவனை வழிபட்டால் எந்த தீய சக்தியும் நம்மை அண்டாது, சக்தியின் அருளும் கிடைக்கும். அடுத்து 4ஆம் கால பூஜை, அதாவது அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரை. 33 தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜைக்கும் நேரமாகும். இந்த நேரத்தில் இறைவனுக்கு குங்குமப்பூ சாற்றப்படும். கரும்புச்சாறு மற்றும் பாலாபிஷேகம் செய்வார்கள். பச்சை அல்லது நீல வண்ண ஆடை அணிவிப்பார்கள். நந்தியாவட்டை பூவால் அலங்காரம் செய்வார்கள். இந்த காலகட்டத்தில் சிவபெருமானை பூஜிப்பவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம்.